Hi guys, it's me Sarangan. இன்றைக்கு நாங்கள் எங்களோட சேனலில் புதுசாக இன்னொரு ஃபுட் ரிவ்யூவோட வந்திருக்கிறோம். இந்த ஃபுட் ரிவ்யூ வீடியோ வந்து நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க சில ஆட்கள். ஏன்னு சொன்னால் எங்களோட பழைய சேனல், அதாவது நான் தனியாக முதல் வச்சுருந்த சேனலில் வந்து இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தாங்க. அதாவது குருநகர் தங்கங்கடையோட மாட்டுக்கொத்து ரிவ்யூ. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியும். பார்த்தாக்கள் வந்து நீங்கள் கொமெண்ட்ல நாங்கள் இதை பார்த்துட்டேன்னு சொல்லி நீங்கள் முதலே போடலாம். அது எந்த வித பிரச்சனையும் இல்லை. பார்க்காத எங்களுக்கு புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்காக தான் இந்த வீடியோ நான் திருப்பி அப்லோட் பண்ணுறோம். இதில் முக்கியமாக கருத்து கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால், எங்களோட பழைய சேனல் வந்து நாங்கள் இப்போ பாவிக்கிறதில்ல, அந்த சேனல் வந்து அழிக்க போகிறோம். ஸோ அதில் இருக்கிற வீடியோஸ் வந்து எங்களோட சேனலுக்கு தேவைங்கிறதால நாங்கள் முடிவுக்கு வந்துருக்கிறோம். ஸோ நான் ரிவ்யூவில் வந்து வடிவாவே எல்லாத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன், தங்கங்கடையை பற்றி வடிவாவே சொல்லியிருக்கேன். தங்கங்கடை எவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லி பார்க்குற அரவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நானே நிறைய நேரம் காய்ச்சுன்னு இருக்காம வாங்க உள்ளுக்குள்ள போய் வீடியோ பார்ப்போம். Sarangan. இன்றைக்கி வந்து நாங்கள் குருநகரில் இருக்கிற தங்கம் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே தான் மாட்டுக்கொத்து செம்ம ஃபேமஸ் டெஃப்னாலே. மோஸ்ட்டாக எல்லா படிகளும் இங்கே தான் வருவாங்க. யங்ஸ்டர்ஸ்னா தங்கம் கடை தான். இப்போ இந்த கடைக்கு பேர் வந்து கௌரிக்காவே. நாங்கள் இன்றைக்கி மாட்டுக்கொத்து நார்மல் வந்து எடுத்து ட்ரை பண்ண போகிறோம். இங்கே மாட்டுக்கொத்து மட்டும் இல்லை, முட்டை கொத்து இருக்குது. அதோட நார்மல் பரோட்டாவோட மாட்டு டெவல் அண்ட் மாட்டு கறியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்டத்திலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி. அவ்வளோத்துக்கு சனம் இருக்குது, அவ்வளோத்துக்கு பிஸ்னஸ் பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது. ஸோ கொத்து வேற விட்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது ரிவ்யூ. கொத்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது, நல்ல ஸ்பைஸியாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பீஃப் பீசஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். செம்மையாக இருக்குது, நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. வெங்காயம் வந்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது வித்தியாசமான டேஸ்ட்டாக தெரியுது. பீஃப் வந்து ஒவ்வொரு பீஸ்லேயும் பீஃபோட டேஸ்ட் வந்து தனித்தனியாக விளங்குது. டோட்டலி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கொத்தோட இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொட்டி, அதோட குழம்பு, அதுக்கு பிறகு பச்சை மிளகா, சித்தல் மிளகா, அதோட வந்து கட்டத்தூள், இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இன்க்ரீடியண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்பைஸான சாமான் தான் கூட இருக்குது. பெஸ்ட் ஸ்பைஸ் கொத்து எவர். குருநகரில் பெஸ்ட் கடை இது தான். நல்ல ஸ்பைஸியான டேஸ்டான பீஃப் கொத்து எடுக்கணும்னு சொன்னால் இங்கே தான் நீங்கள் எடுக்கலாம். அந்த ஸ்பைஸ் வந்து எவ்வளோத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாக்கில் வந்து ஸ்பைஸும் டேஸ்ட்டும் அப்படியே இருக்குது. சாப்பிடும்போதே வேர்த்து அப்படி இருந்துச்சு, சாப்பிடும்போதே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் சரியான சனம் கூட்டிகிட்டே இருக்குது. இது வந்து 6:30 8:30 மட்டும்தான் நல்ல பீக்காக போய் கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் 8:30க்கு பிறகு நீங்கள் பார்சல்லாம் எடுக்கலாம். 9 மட்டும் கடை திறந்துருப்பாங்க. 6:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 6:30 to 9 PM வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான சாமான் சாப்பிடணும்னு சொன்னால் வந்து சாப்பிட்டு போகலாம். இங்கே டேக் அவேயும் இருக்குது, டைனிங்கும் இருக்குது. ப்ரைஸஸ் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸஸ் தான். மேக்ஸிமம் ரூபீஸாக 200 தான். ஸோ கம் அண்ட் என்ஜாய் த ட்ரீட். தேங்க்யூ.